போன வாரம் சண்டே எடுத்த வீடியோ தாங்க. நிலாக்குட்டிக்கு சாட்டர்டே, சண்டே லீவ் விட்டாவே மதிய டைம்ல தூங்கவே வைக்க முடியாதுங்க. ஏதாவது தோட்டத்து பக்கம் சுத்திட்டு பண்ணிட்டுருப்போம் 2 பேரும். அப்படி சும்மா சுத்திட்டு இருக்கும்போது தான் நம்ம பக்கத்துல பெரிய மாமனார் தோட்டத்துல செவ்வாழை போட்டிருந்தாங்க. எல்லாமே வெட்டாயிடுச்சு. ஆனால அங்கங்க 1, 2 தாரு நின்னுட்டு இருந்துச்சுங்க. ஒரு தார் பார்த்தீங்கன்னா மரத்திலேயே நல்லா பழுத்து தொங்கிட்டு இருந்துச்சு. நிலாக்குட்டி எதுக்கு இவ்வளோ பனானா வச்சிருக்கீங்க? பனானா கேக் பண்ணலாமா? சரி வாங்க வாங்க வாங்க. பழம் நல்லாவே பழுத்து போச்சுங்க. வச்சிருந்தா அடுத்த நாள் வீணாக போயிடும். அதனால தான் கேக் பண்ணிட்டோங்க. மிக்ஸி ஜாரில் 10, 12 வாழைப்பழத்தை தொளிச்சு போட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டேங்க. மிக்சிங் பவுலில் 1 டம்ளர் வந்து மைதா மாவு, 1½ டம்ளர் வந்து நாட்டு சர்க்கரை, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் போட்டுட்டுங்க. இது எல்லாமே வீட்டில் இருந்ததுனால டக்குன்னு பண்ண முடிஞ்சுது. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அரைச்ச வாழைப்பழத்தை இதில் ஊற்றிக்கலாங்க. இதுக்கு வந்து தண்ணிக்கு பதிலாக நான் பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி விஸ்க் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாவில் கொஞ்சம் பால் அதிகமாக சேர்த்துன மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் இன்னொரு 2 ஸ்பூன் மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கரெக்டான பதத்துக்கு மாவு வந்துருச்சுங்க. இது கூட பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் பட்டர் இல்லாதனால நான் நெய் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேங்க. இப்போ குக்கரில் வந்து நைஸ் உப்பு போட்டு நல்லா பரப்பி விட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க. பேனில் பட்டர் ஷீட் போட்டு அதில் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மாவை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாவை குக்கருக்குள்ளே வைக்கிறோம். இந்த மாவு மேலே நம்ம வீட்டில் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ, நட்ஸ் இருக்கோ நம்ம போட்டுக்கலாங்க. வீட்டில் பாதாமும் முந்திரியும் இருந்ததுனால டாப்பிங்ஸ்க்கு வந்து இந்த 2ம் போட்டு வச்சிட்டோம். இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மேலே வெயிட் போட வேண்டாம். அடுப்பை வந்து சிம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 1 மணி நேரம் வேக வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் கத்தி ஒன்று உள்ளே விட்டு செக் பண்ணிக்கலாம். மாவு கத்தியில் ஒட்டாமல் வரும். இப்போது அந்த கேக்கை வெளியே எடுத்து நம்ம மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டெல்லாம் எடுத்துடலாம். டியூஸ்டே வந்து நிலாக்குட்டிக்கு பர்த்டேங்க. ஆனால் நம்ம சண்டேவே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி நம்ம பனானா கேக்கை கட் பண்ணியாச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஸ்பான்ச்சியாக வந்துச்சு. உண்மையாகவே சொல்கிறேங்க, இந்த கேக் வந்து அவ்வளோ அட்டகாசமாக வந்துச்சு. இந்த மாதிரி வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. நீங்கள் எந்த வாழைப்பழம் கிடைச்சாலும் அதை வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி